வணக்கம் நேயர்களே. இன்னைக்குங்க பாட்டி உங்களுக்கு ஒரு கதையோட வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போய் கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு குடை சுற்றி வந்த கதை. கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார். அவளை பாதுகாப்பாக சேர்த்துவிட்டு அவர் தனது கொடையை அவளிடம் கொடுத்தார். அந்த பெண் கேட்டாள், அண்ணா, இந்த கொடையை உங்களுக்கு எப்படி திருப்பி தருவது? ஆட்டோ டிரைவர் சிரித்தார். எனக்கு திருப்பி தர வேண்டாம், தேவையுள்ள ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள் அம்மா என்றார். அப்படி சொல்லி அவர் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த பெண் உள்ளே செல்லும் போது மருத்துவமனை வாசல் அருகில் மழையால் சிக்கியிருந்த வயதான ஒரு தாத்தாவை கண்டாள். உடனே அந்த கொடையை அவருக்கு கொடுத்தாள். தாத்தா கேட்டார், அம்மா, உங்களை தெரியாதே, இதை எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பது? அவள் சொன்னாள், கவலைப்படாதீர்கள் ஐயா, இதையும் தேவையுள்ள ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள் அப்படி என்று. சிறிது நேரம் கழித்து தாத்தா பஸ் நிலையத்தில் நின்றிருந்தார். அங்கே மழையில் நனைந்த பூ விற்று கொண்டிருந்த ஒரு வயதான பாட்டியை பார்த்தார். அவர் கொடையை அவளிடம் கொடுத்து பஸ்ஸில் ஏறி சென்று விட்டார். அந்த பாட்டி வீட்டுக்கு நடந்து செல்லும் போது மழையில் ஓடி வந்த ஒரு சிறுமியை பார்த்தாள். அவளிடம் கொடையை கொடுத்து, இதை கொண்டு போ, ஒரு நாள் தேவைப்படும், ஒருவருக்கு நீயும் கொடு என்று சொன்னாள். அந்த சிறுமி நன்றி கூறி வீட்டுக்குள் ஓடினாள். வீட்டில் அவள் தந்தை, அதே ஆட்டோ டிரைவர், கவலையுடன் காத்து கொண்டிருந்தார். மழையில் நனைந்து விடுவாளோ என்று பயந்தார். ஆனால் கதவை திறந்தபோது அவளது கையில் இருந்த ஒரே குடை அவர் காலையில் தானே கொடுத்த அதே குடை. அவர் அமைதியாக சிரித்தார். அந்த நிமிஷத்தில் நன்மை எப்படி சுற்றி வந்து சேருகிறது என்பதை கற்றார். என்ன குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து என்ன புரியுது? ஒரு சிறிய உதவி கூட வீணாகாது. நாம் செய்யும் கருணை எப்போதாவது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். எனவே இயன்ற அளவில் எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். குழந்தைகளே, நாம் அடுத்த கதையில சந்திக்கலாமா? பாட்டி கதைகள்.